Hello friends, welcome back to Play Tamil Dubs. இப்போ ரீசெண்டாக என்னென்னா நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரீஸில் அந்த வீக் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். அண்ட் ஸ்டார்டிங் நம்ம பீக்கி பிளைண்டர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நம்ம சீசன் 3 வரைக்கும் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டாங்க. அண்ட் கொஞ்சம் கூட ஸ்டாப்பு பிரேக் இல்லாமல் நெக்ஸ்ட் அப்படியே பேக் டு பேக் நெக்ஸ்ட் நம்ம சீசன் 4 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எஸ் கைஸ், அண்டு எப்போ உள்ள நம்ம டோட்டல் 6 எபிசோட்ஸ் இருக்க போது அண்ட் எவ்ரிடே தான் ரிலீஸ் ஆகிட்டுருக்குல, அதே மாதிரி நீங்கள் ஈஸியாக பார்த்து முடிச்சிடலாம். ஸோ இந்த ஸ்பீடில் போனாங்கன்னு வச்சுக்கலாம் அப்படியே என்டையர் சீசனே முடிச்சிருவாங்க. லைக் டோட்டலாக நம்ம பீக்கி பிளைண்டர்ஸில் 6 சீசன்ஸ் வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் ஃபுல்லாக வந்துடும்னு நம்புகிறேன். அண்ட் இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்களா, பார்க்கலாமா வேணாமான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி பார்த்துருங்க. ஆனால் நல்ல சீரீஸ் தான், கொஞ்சம் ஃபுல் ட்ராமா வைஸாக தான் இருக்கும். பட் அது கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போயிருப்பாங்க ஸ்டோரி வைஸில். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி ப்ராசிக்யூட்டர்னு சொல்லிட்டு இப்போ நம்ம 2024 ரிலீஸ் ஆன சைனீஸ் மூவி தான். மெயினாக நம்ம டானியன் தான் உள்ளே நடிச்சிருப்பார். IMDbலையும் 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இப்போ நம்ம லைன்ஸ் கேட் பிளே ஆப்பில் தான் தமிழ் டப்டோடையும் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படம் ஃபுல் ஒரு ஆக்ஷன் கேட்டகிரியானது. விஷுவல் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாகவும் சொல்லலாம், நல்லா கொஞ்சம் யூனிக்காக பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லபடியாக இருந்திருக்கு. லேசாக அது கொஞ்சம் பார்க்க ஃபேண்டசி மாதிரி தான் இருக்கும், ஆனால் பயங்கரமாக இருந்திருக்கு. ஸோ உள்ள கோர் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஆளை வந்து தப்பான கேஸில் வந்து அக்யூஸ் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி ட்ரக்ஸ் ரிலேட்டடாக. அண்ட் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஹீரோ உள்ளே வருவார். இவர் தான் இப்போது ப்ராசிக்யூட்டராக இருப்பார். பட் ஆக்ஷன் செக்மெண்ட்லாம் வந்தோடனே இவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பார். ஸோ பேசிக்கலி அங்கே சிஸ்டம் உள்ள ரொம்ப கரப்ஷனாக போயிட்டுருக்கு. ஸோ அதை ஃபுல்லாக எப்படி நம்ம ஹீரோ பார்த்துக்கிறாருன்னு தான் ஸ்டோரி. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம ஐ கேன் சி யூ ஷைன்னு சொல்லிட்டு ஒரு நியூவான தைவான் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ண ஒரு சீரீஸு. பட் இதெல்லாம் கம்மிங் அவுட் ஆஃப் ஏஜஸ், டீனேஜ் கேட்டகிரி, ஹை ஸ்கூல் பேஸ்டு இந்த மாதிரியான ஒரு சீரீஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெறும் 8 எபிசோட் தான். IMDbலையும் 7.5. அண்ட் இப்போதைக்கு நம்ம அமேசான் MX Player சைட்லேருந்து தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டேட்டா அதில் போய் பார்த்துக்கலாம். பை த வே என்ன ப்ரோ இதில் இருக்க போகுதுன்னா, ஆக்சுவலி நானும் இந்த சீரீஸ் இன்னும் பார்க்கல, ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் மட்டும் பார்த்தேன். ஹை ஸ்கூல் பசங்களோட 2 பேரோட முக்கியமான ஸ்டோரி. அண்ட் அதுலேயும் வந்து ஒருத்தன் வெளியேந்து வந்திருக்கான். இந்த மாதிரி அங்கே இருக்க தைவானில் என்ன ஒரு கல்ச்சர் இருக்கும், எப்படி வந்து அங்கே இருக்க பேரண்ட்ஸ்லேருந்து, ஸோ அது ஃபுல்லாக புதுசாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரியும். அண்ட் இதில் கொஞ்சம் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பான ஸ்டோரியோடு தான் கொண்டு வந்திருக்காங்களாம். பட் இன்னும் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, இனிமேல் தான் பார்த்தா தான் புரியும். ஆனால் நம்ம தமிழ் டப்டோடு அவைலபிளாக இருக்கா. ஸோ இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டெஃபினட்டாக பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம மர்சி ஃபார் நன்னுன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான வெறித்தனமான ஒரு கொரியன் சீரீஸை இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. IMDbல ஏதோ இப்போதைக்கு ஜென்ரலான ரேட்டிங் இல்லை, ஆனால் கண்டிப்பாக ஒரு ஆல்மோஸ்ட் 8 கிட்ட வந்துடும். ஆனால் டோட்டல் 7 எபிசோட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. அண்டு சீசன் 1 என்டையர் கம்ப்ளீட்டான ஒரு ஸ்டோரியை முடிச்சிட்டாங்க. ஸோ உள்ள லைக் நான் இந்த தனியாக ஒரு ரிவ்யூ கூட ஷேர் பண்ணி தான் அதில் நம்ம கொரியன் ஜான் விக்குன்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன்னா லிட்ரலி அப்படி தான் இருக்கும். நம்ம ஹீரோ அவர் வந்து இதுக்கு முன்னாடி செம்ம பெரிய கேங்கில் ஒரு மெம்பராக தான் இருப்பார். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக சில விஷயங்கள்லாம் வந்துடும், அது எல்லாத்தையும் விட்டு வெளியே போயிடுவார். பட் அவரோட தம்பியை யாரும் சாவச்சிடுறாங்க. ஸோ இந்த நியூஸ் அவர் கேட்டோன்னே திருப்பியும் உள்ளே வராரு. அது எவ்வளோ பெரிய கேங் இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது அவருக்கு. அவர் தம்பியை யார் சாவச்சதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக கண்டுபிடிப்பார். அண்ட் நடுவில் எத்தனை பேர் சாகிறாங்க அது நீங்கள் அப்படி இந்த சீரீஸை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். கொஞ்சம் மாஸாக இருக்கும், நல்ல ஆக்ஷன் பேக்கான செக்மெண்ட், கொஞ்சம் ப்ரூட்டலான விஷுவல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தாங்களா, அதுக்காக டெஃபினட்டாக அதை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம KOன்னு சொல்லிட்டு இன்னொரு மூவி நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. IMDbலையும் 5.8. அண்ட் அகெயின் டோட்டல் ஒரு ஆக்ஷன் கேட்டகிரியான மூவியில் இந்த படம் டெஃபினட்டாக வரும். கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ MMA ஃபைட்டரு. பட் அதில் ரிங் ஃபைட் பண்ணும்போதே ஒரு ஆப்போனண்ட் அவர் சாவச்சிடுறாரு. அது ஃபைட்டில் கொஞ்சம் ஓவராக இதுவாகிட்டு கோவத்தில். பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இறந்து போனவங்கள ஃபேமிலி இப்போ காப்பாற்றுற மாதிரியான ஸ்டோரி சுச்சுவேஷனோடு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுதான் ஃபுல்லாக நம்ம ஹீரோ என்னென்னமோ ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். பை த வே இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி, கொஞ்சம் ஆக்ஷன் பேக்கான செக்மெண்ட்டு தான். ஆனால் இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரான் சொல்லிட்டு இன்னொரு இந்த மூவி கூட இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபுல் ட்ராமா கேட்டகிரியான மூவின்னு கூட நம்ம இந்த படத்தை வச்சுக்கலாம். IMDbலையும் 6.6. நம்ம மெயின் ஆக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பணம் பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கோம். அண்ட் அதனால ஒரு இடத்துல போயிட்டு இந்த மாதிரி அங்கே ஒரு சுச்சுவேஷன் ஹைஜாக்கான ஒரு சுச்சுவேஷன் அவங்க க்ரியேட் பண்ணிடுறாங்க. அண்ட் அங்கேருந்து சில ரேன்சம் காசு வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுச்சுவேஷன் மோசமாகிட்டே போகும். இவங்க ஏதோ தப்பு பண்ணக்கூடாதுன்னு தான் பார்க்குறாங்க.
பட் நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தப்பு பாடு நடந்துகிட்டே இருக்குது அண்ட் இன்னும் அவங்க மாட்டிக்கிட்டே இருக்காங்க. பட் ஃபைனலி அங்கேருந்து அந்த சுச்சுவேஷன்லேருந்து அவங்களால வெளியே வர முடிஞ்சுதா இல்லையா, அண்ட் கடைசியில் பார்த்தா அவங்க காசு ஃபுல்லாக வந்து அவங்க குழந்தைக்காக தான். பட் அது எப்படி போய் முடியுதுன்னு நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம லா பிரியான்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் நல்லபடியாக போயிட்டு இருந்ததில் இப்போ சீசன் 3யும் அவைலபிளாக இருக்குது. எஸ் கைஸ், வித் டோட்டல் எல்லா எபிசோட்ஸோட இப்போ நம்ம சீசன் 3யும் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆக்சுவலி சீசன் என்டையர் சீரீஸே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டோட்டல் 3 சீசன் தான். அண்ட் IMDbலையும் 5.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இன்கேஸ் இந்த சீரீஸை பார்க்காம இன்னும் இருக்கீங்கன்னா அப்படியே ஈஸியாக பார்த்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தமிழ் டப்பில் சீரீஸ் வரதே கொஞ்சம் தான். அண்ட் அதில் இந்த சீரீஸ் வந்து ஒரு ஃபேண்டசி கான்செப்ட் வைஸாக நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. சடனாக சில பேர் வந்து சிட்டிலேருந்து அப்படியே காணாமல் போயிட்டு வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அண்ட் அங்கே வந்து அப்படியே சர்வைவ் பண்ணுற மாதிரி தான். ஃபைனலாக திருப்பி அவங்களால நம்ம ரியல் டைம் லைனுக்கு வர முடியாதா அதெல்லாம் நீங்கள் இந்த சீரீஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி நானே இப்போ தான் சீசன் 1 ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்குள்ளே சீசன் 2, 3 வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக நம்ம தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆன மூவிஸ் அண்ட் சீரீஸ். அண்ட் இதனால இன்னும் கொஞ்சம் சின்ன மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு. பட் அதெல்லாம் வந்து அவ்வளோ ஒர்த் வாட்சிங்கெல்லாம் கிடையாதா. ஸோ அதனால தான் நம்ம லிஸ்ட்டில் அதெல்லாம் ஆட் பண்ணாமல் இருக்கேன். பை த வே இந்த வீக்கெண்ட் வந்து நான் மெயினாகவே 2 தேட்டர் மூவிஸை தான் ஹைலி சஜஸ்ட் பண்ணுவேன். ஒன்று நம்ம பெலரினாவும், நெக்ஸ்ட் நம்ம ஹவு டு ட்ரெயின் யுவர் ட்ராகனும். ரெண்டுமே பயங்கர ஃபயராக இருக்குது. ஸோ இன்கேஸ் தேட்டரில் போய் ஒரு நல்ல மூவியை பார்க்கணுன்னா இந்த 2 படமே ஹைலி சஜஸ்டட். டெஃபினட்டாக போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். அண்ட் பெலரினாவோட கம்பேர் பண்ணோன்னா நம்ம ஹவு டு ட்ரெயின் யுவர் ட்ராகன் தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருந்திருக்குன்னே சொல்லுவேன். பட்டு ரெண்டுமே சூப்பராக தான் இருந்திருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். நீங்கள் இந்த வீக்கெண்ட் என்ன மூவி பார்த்துருக்கீங்க, உங்களோட தாட்ஸ் எப்படின்னு எல்லாத்தையும் கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.